அடுத்தடுத்து நடந்த யானையின் மரணங்கள். அதிரடி காட்டிய தமிழக அரசு. யானைகளுக்கான சிறப்பு பாதை, 24 மணி நேர கண்காணிப்பு, சிறப்பு கேமராக்கள், தடுப்பு குழுக்கள். இத்தனை நடவடிக்கைகளும் தடுக்குமா யானை மனித மோதல்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வனத்துறை அமைச்சர் எல்லாரும் வந்து ஒரு கட்டுப்பாட்டு அறையை ஓப்பன் பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, எலிஃபண்ட் அண்டர் பாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். இந்த பெரிய ஒரு பாலத்துக்கு கீழே, அதாவது ஏற்கனவே போயிட்டுருக்க அந்த ட்ராக்குக்கு கீழே நல்லா இந்த மாதிரி அண்டர் பாஸ் கொடுத்து யானைகள் வந்து பாஸ் ஆகுறதுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த யானைகள் அடிபடுதுன்றதுனால இந்த மாதிரியான அண்டர் பாஸ் கொடுத்து யானைகள் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை ஏறத்தாழ 1400 கிலோமீட்டர் வந்து நீண்டிருக்கு. அதில் வந்து பாலக்காடு கணுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலக்காடு கணுவாய் வந்து எதனால் வந்து மிக முக்கியத்துவம் பெறுதுன்னா, இந்த 1400 கிலோமீட்டர் நீண்டு இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரே ஒரு கேப் தான் இருக்குது. இதைத்தான் பாலக்காடு கேப்புன்றாங்க. இந்த பாலக்காடு கணுவாயோட ஒரு எல்லை வந்து வால்பாறை ஹில்ஸ்னு வச்சுக்கலாம், வால்பாறை ஹில்ஸ். இன்னொரு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எட்டிமடை. இந்த இரண்டுக்கும் இடையில இந்த 63 கிலோமீட்டர் அந்த தூரம் வந்து ஒரு காலத்தில் காடுகளாக வந்து இருந்தது. அப்போ இந்த பாலக்காடு கணுவாய் அப்படின்றது ஒரு காலத்தில் நகர்மயம் ஆகாமல் காடுகளாக இருந்தப்ப கன்னியாகுமரியில் அந்த துவங்கிய யானைகளோட பயணம் வந்து ஏறத்தாழ குஜராத் வரைக்கும், நம்ம ஊட்டி கூடலூர்லேருந்து கிழக்கு தொடர்ச்சி மலை போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மிக நீண்ட அதோட பாதை வந்து தொடர்ந்து இருந்தது. இந்த பாலக்காடு கணுவாய் இந்த முழுக்கவே வந்து இப்போ பொள்ளாச்சி ஆகட்டும், இங்கே இந்த பாலக்காடு நகரமாகட்டும், பல்வேறு பகுதிகள் முழுக்க நகர்மயமானோன்னு இந்த பாதை வந்து முழுமையாக வந்து துண்டிக்கப்படுது. அதாவது வால்பாறையோட கன்னியாகுமரி வரைக்குமான அந்த பகுதியில் ஒரு முழுக்க ஒரு தனி பேச்சாகவும், இந்த கோவை எட்டிமடியிலேருந்து துவங்கி குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொரு பேட்சாகவும் பிரிஞ்சிருச்சு. இந்த ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகளாக இந்த இங்கே வந்து பயணமே, இந்த வனவிலங்குகளோட பயணமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இது நகர்மயமாயிடுச்சு. இந்த பாலக்காடு கணுவாய் ஒரு பெரிய பூகம்பத்தினால் உருவாயிருக்கலாம் அப்படின்னு புவியியல் ஆர்வலரால் சொல்லப்படுது. இங்கே இந்த பாலக்காடு கணுவாயோட, அதாவது எட்டிமல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நல்லேப்பள்ளின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த நல்லேப்பள்ளி கிராமம் தான் வந்து பூகம்பம் ஏற்பட்டதற்கான ஒரு எபிக் சென்டர், மையப்புள்ளியாக இருந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த யானைகள் வந்து இயல்பாகவே வந்து இந்த எட்டிமடை அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரைக்கும், அந்த எட்ஜு வரைக்குமே வந்து போகிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு செயலாக தான் இருக்குது. அப்போ இப்படியாக வரக்கூடிய இந்த யானைகள் வந்து முதல்ல இந்த காடுகள் பிரச்சனையை சந்திக்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1970களில் வனத்துறை, அதாவது அன்றைக்கி வந்து சென்ட்ரல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அந்த வனத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 64.5 ஹெக்டேர் அப்படின்ற அந்த வன நிலம், அதாவது ஃபாரஸ்ட் லேண்டை வந்து ஏசிசி மைனிங்காக வந்து கொடுக்குறாங்க. முதல் முறையாக வந்து இந்த ஏற்கனவே இந்த டென்ஸான ஏரியாவில் வந்து ஏசிசி மைனிங்காக கூடுதலாக ஒரு இந்த மாதிரி 63 ஹெக்டேர் நிலம் கொடுக்குறாங்க. மதுக்கரையில் இருக்கிறது வேற. மதுக்கரையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது 100 ஆண்டுகளுக்கு மேலான அந்த குவாரி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70களில் வந்து இந்த குவாரி கொடுக்குறாங்க. அப்போ 70களிலிருந்து 2003 காலகட்டம் வரையிலான அந்த பீரியட்ஸில் வந்து இந்த மிகப்பெரிய அளவில் இங்கே மைனிங் நடந்து க்ரஷர் இங்கே மிஷின் வந்து அதை உடச்சி அனுப்புனா கூட யானைகளுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அப்போ இந்த 70களில் வந்து அந்த 70களிலிருந்து 2003 வரைக்குமான அந்த காலகட்டங்களில் ஒரு ட்ராக் கூடுதலாக வந்து ஏ ட்ராக் பி ட்ராக்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ட்ராக் வந்து கூடுதலாக வந்து போட்டு அதில் இந்த மைனிங் போகிறது, கார்கோஸ் போகிறது போன்ற ட்ரெயில்கள். ஏன்னா ஒரு ட்ராக் வந்து ரொம்ப பழசு, கனெக்டிவிட்டி வந்து கேரளா தமிழ்நாடு ரொம்ப பழசு அது. அப்போ இந்த கூடுதலாக ஒரு ட்ராக் போட்ட உடனே தான் வந்து யானைகள் லேசாக அடிபடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அரங்கேறினது. இன்னொன்று இந்த நிலப்பரப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப மலையை ஒட்டி, சில இடங்களில் கடக்கவே முடியாமல் ஒரு டீலா மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து யானைகள் வந்து பாதிக்கப்பட்டது. அப்போ 2004 தான் ஃபஸ்ட்டு பெரிய இன்சிடென்ட் வந்து இதில் ரெக்கார்ட் செய்யப்படுது. ஃபஸ்ட்டு இந்த இதே ட்ராக்ல வந்து அப்போ வந்து 4 யானைகள், இந்த கடந்த 2021 நடந்த மாதிரி 4 யானைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அடிபட்டு இறந்தது.
அதுதான் முதல் மிகப்பெரிய இன்சிடென்ட். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த ஒரு 21 வரைக்கும் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து இங்கே அடிபட்டு இறக்குறது, காயம் படுறதுன்னு தொடர்ச்சியாக வந்து சம்பவங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இது தவிர மனித உயிரிழப்புகளும் வந்து நிறையாவே இந்த பகுதியில் நடந்திருக்கு. பகலில், அதாவது யானைகள் வந்து இரவு நேரம் அதிகாலை நேரம் தாக்குறது போய் பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா எட்டிமடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண்மணியை வந்து தாக்கி இறந்தாங்க. அந்த மாதிரி பகலில் இறந்த சம்பவங்கள் இங்கே வந்து பதிவாச்சு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிசி துவங்கி ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே புதிதாக அப்போ தான் அமிர்தானந்தமாயி கல்வி நிறுவனம் வந்து வருது. இந்த அமிர்தானந்தமாயி கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2003 துவங்கப்பட்டாலும் 2006 அது ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு வந்து பிரம்மாண்டமாக டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதோட அந்த பகுதிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் மிகப்பெரிய அளவில் சுற்றி போட்டிருப்பாங்க. எட்டிமடை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவங்களுக்காக வந்தது. அப்போ இந்த மாதிரியான தொடர்ச்சியான அந்த வளர்ச்சிகளில் ஒரு லாங்கஸ்ட் ஃபென்சிங், அந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வான நிலப்பரப்பாக இருக்கும். ஒரு நல்ல உச்சிப்பாறை. நீங்கள் அது பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சிங் வந்து கடைசியாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட பவுண்டரி வரைக்கும் அந்த ஃபென்சிங் இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி அனுமதிகள் வழங்கும் பொழுது ஃபாரஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 150 மீட்டருக்கு இல்லை குறைந்தபட்சம் 60 மீட்டருக்கு நீங்கள் வந்து அதை வனநிலமாகவே ஒரு பஃபர் ஜோனாக பராமரிக்கணும், கட்டுமான பணிகள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டிஷனோட தான் அவங்களுக்கு வந்து என்ஓசி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் என்ன பெரிய பிரச்சனைனா, ஒன்று அனுமதியை வாங்காமல் கட்டிட்டு செகண்டு போய் பெர்மிஷன் கேட்குறது, இல்லைன்னா அனுமதியை வாங்கிட்டு வயலேட் பண்ணி கட்டுறது அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக இந்த கல்வி பேர்லையும் ஆன்மீகத்தின் பேரும் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து இதை வயலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த அமிர்தானந்தமாயி கல்வி நிறுவனங்கள் அது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் சோலார் ஃபென்சிங் லைன் வரும்போது, கட்டுமானங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, மெதுவாக யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக துவங்குது. அதாவது எப்படி பாஸ் ஆகுதுன்னா, சுற்றி மதுக்கரை, குனியமுத்தூர், கோவைப்புதூர், அப்படியே இப்போ வந்து பிரச்சனைக்குரிய அந்த அறிவொளி நகர் பகுதிகள் போன்ற பகுதியெல்லாம் யானை வந்து வனத்தை ஒட்டியே போகாமல் கொஞ்சம் பாதையை ஒதுக்கி வந்து திரும்பி போகுது. இந்த யானைகள் இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் ஏற்படுது. பொதுவாகவே யானைகள் வந்து காட்டை விட்டு வெளியே வரும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களில் ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னென்னா, உணவு பழக்க வழக்கம் மாறுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காட்டில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை சாப்பிட்டு பழகுனது போய் இங்கே தோட்டங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை அது உண்டு பழகி அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுச்சுன்னா மறுபடியும் அது வந்து வரும். அப்படியாக ஒரு நிகழ்வுகளாக தான் வந்து இந்த யானை மனித மோதல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சு, இந்த வழுக்குப்பாறைன்ற அந்த கிராமம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த கிராமத்தில் ஒரு காட்டு யானை இங்கேருந்து ரொம்ப தூரம் அங்கே போயிடுது. அந்த யானையை மீட்கிற நடவடிக்கையில் முத்துச்சாமின்னு ஒரு கார்டு, ஒரு நல்ல, அதாவது வனத்துறையை சேர்ந்த ஒரு கார்டு வந்து அங்கே தான் அந்த யானையால் அடித்து இறந்தார். அதற்கு பிறகு இந்த சொன்னோம் இல்லையா, இந்த ஏசிசி போட்டதுக்கு அப்புறமாக அந்த உருவான அந்த கேப் கூடுதலாக சில வனநிலங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. மொடமாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மொடமாத்தி காப்பு கடல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட்ஸ் உருவாயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஏசிசி வந்து பெரிய அளவில் அந்த மலையோட 63 ஹெக்டேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 600-700 அடி அளவுக்கு அதை வெட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அது முழுமையாக நின்றுச்சு. ஆனால் முழுமையாக ஒரு குவாரி நின்னா கூட அது உடனே அந்த பொறுப்பு வந்து முடிஞ்சிடாது. அங்கே வந்து அந்த குவாரியை வந்து சரி பண்ணி அந்த தோண்டின இடங்களில் மரங்கள் வைத்து அது காடுகளாக மறுசீரமைப்பு செய்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து அது தீரவே தீராது. அப்போ இப்போ இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் ஒரு மிகப்பெரிய அளவிலான இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 பாலங்கள் கட்டினது, ஜிபிஎஸ் போடுறது, அந்த ஸ்பெஷல் மானிட்டரிங் கமிட்டி போட்டு யானைகளை வந்து ட்ராக்ல அடிபட விடாமல் பாதுகாக்கிறது, சவுண்ட் எழுப்புற எக்யூப்மெண்ட்ஸு, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையோட தீர்வுகளை நோக்கி போகணும்னா இது ஒரு முழுமையான தீர்வை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். என்னென்னா, யானைகள் ரயிலில் அடிபடுவதை குறைக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டாலும், இந்த மனித விலங்கு மோதலை இதை வந்து தவிர்க்குமானா நிச்சயமாக தவிர்க்காது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிர்தானந்தமாயோட அந்த லாங்கஸ்ட் எலக்ட்ரிக் ஃபென்சிங் ஆகட்டும், இங்கே இந்த மொடமாத்தி பிட் ஃபாரஸ்ட், இப்போ யானை இந்த அடிபட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் வந்து 2 இருக்குது ட்ராக்ல. அந்த பிட் ஃபாரஸ்ட் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபாரஸ்ட்டுக்கான கனெக்டிவிட்டியில் போய் வருது. அருகிலேயே விவசாய நிலங்கள் இருக்குது. இந்த விவசாய நிலங்களை கிராப் ரைடிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ என்னென்னா, ஒன்று மொடமாத்தி காப்பு காடுகளில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை இந்த பிட் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பிட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கொண்டு வந்துட்டு
இந்த வனநிலங்களை வந்து விவசாய நிலமா மாற்றி அந்த விவசாய நிலங்களை வனநிலமாக மாற்றும் போது அந்த எட்ஜ் எஃபெக்ட்ஸ் வந்து குறைக்கலாம். இன்னொன்று, அமிர்தானந்தமயோட அந்த ஃபென்சிங் ரிமூவ் பண்ணி அறிவொளி நகர்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாடு ஸ்லம் கிளீன்ஸ் போர்டு ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணால் தான் இந்த பிரச்சனைகள் வந்து உண்மையிலேயே வந்து தீரும். இல்லைன்னா இது வந்து ஒரு நீண்டகால நடவடிக்கையாக இருக்காது. இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளுக்கும் யானைகளுக்குமான மோதல் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்தாக வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். யானைகள் விரட்டுறது, யானைகளை டைவர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி யானை மனித மோதல் தடுக்கணும் அப்படின்னா அது வனத்தை ஒட்டிய பகுதிகளில் டிஸ்டர்ப் இல்லாமல் நடந்து போகிறதுக்கு, அதாவது வனத்தை ஒட்டிய பகுதிகளில் எவ்வித இடையூறும் இல்லாமல் அது கடந்து போவதற்கு ஏற்ற ஒரு சூழலை கோவை மாவட்ட வன எல்லையை ஒட்டிய பகுதிகளில் அரசாங்கம் வந்து எவ்வித சமரசமும் இல்லாமல் செயல்பட்டால் மட்டுமே இங்கு வந்து முழுமையான இந்த யானை மனித மோதலை வந்து குறைக்க முடியும். இல்லாவிட்டால் நம்ம நிறைய இந்த மாதிரி போல அண்டர் பாஸ் போட்டோம், இந்த மாதிரி எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச் வந்து தோண்டிட்டோம், எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து போட்டுட்டோம், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொன்னால் கூட எங்கேயோ ஏதாவது ஒரு மூலையில் கோவை வன எல்லையை ஒட்டி இல்லை வனத்துக்கு தூரமாக ஒரு விவசாயிக்கும் ஒரு யானைக்குமான மோதல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.